நம்ம சேனல்ல பிகினர் டு அட்வான்ஸ் லெவல் எக்ஸல் போயிட்டு இருக்கு. அதுல இது லெசன் 2. ஆல்ரெடி இந்த 5 விஷயமும் பார்த்தாச்சு லாஸ்ட் கிளாஸ்லயே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த 5 விஷயம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காலம்னா என்ன, ரோனா என்ன, அண்ட் ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் ரீசைஸ் அண்ட் ஜூம். காலம், ரோ, ரெஃபரன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, காலம்னா என்னன்னு பார்க்கலாம். வெர்டிகலா இருக்கிறது காலம் அண்ட் ஹரிசாண்டலா இருக்கிறது ரோ. ரெஃபரன்ஸ் அப்படின்னா இந்த காலமையும் ரோவையும் கனெக்ட் பண்ற மாதிரி இங்க ஒரு செல் இருக்குதுல்ல, இதுதான் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரெஃபரன்ஸ் G8. நமக்கு பார்க்கும்போது தெரியுது, ஏன்னா ஜூம் இன்ல இருக்கிறனால. இப்போ நான் ஜூம் அவுட் பண்றேன். இப்படி இருக்கும்போது இதோட ரெஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்க இந்த பாக்ஸ்ல இருக்கு இல்லையா L2 அப்படின்னு, அதுதான் இந்த பாக்ஸோட இந்த செல்லோட ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ ரீசைஸ்னா என்ன? ஒரு வேர்டை நம்ம அந்த செல்குள்ள எழுதியிருக்கோம், பட் அந்த செல்குள்ள எழுதியிருக்க வேர்டு அந்த செல்லுக்குள்ள ஃபிட் ஆகலை. அப்போதான் நம்ம ரீசைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுறதுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப், நம்ம எழுதியிருக்கிற இந்த காலமில் மேலே இந்த ஒரு லைன் இருக்கா, அந்த லைனை பிடிச்சி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எழுதியிருக்கிற வேர்டு அந்த செல்லுக்குள்ளே ஃபிட் ஆயிரும். இது டைப் 1. டைப் 2, கண்ட்ரோல் இசட் கொடுத்து நான் பேக் வந்துக்கிறேன். டைப் 2, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னென்ன காலம்லாம் நம்ம மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலமை செலக்ட் பண்ணிட்டு அண்ட் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற மூவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா காலமையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அதே மாதிரி அந்த லைனை பிடிச்சி நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணோன்னா எழுதிருக்கிற வேர்டு எல்லாமே செட் ஆகிடும். அடுத்து டைப் 3. நம்ம இதுவரை இப்போ ஒன்றா செலக்ட் பண்ணோம் இல்லையா, அப்படி பண்ணாமல் ஃபஸ்ட்டு காலமை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக எழுதியிருக்கிற அந்த செல்லோடைய காலமை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இந்த லைனை பிடிச்சி மூவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக மூவ் ஆகும். பட் இது எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா, நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா எல்லா செல்லுமே ஒரே சைஸில் தான் மூவ் ஆகும். இப்போ பாருங்களேன், இங்கே 300 இருக்குது, பட் இதுக்கெலாம் இவ்வளோ கேப் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் இந்த எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணுற மாதிரி தான் டைப் 4. இந்த டைப் 4 தான் நம்ம யூஸ்வலாகவே யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா, அகெயின் நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்து பேக் வந்துடுறேன். இங்கே தெரியுது இல்லையா ஒரு ட்ரையாங்கிள், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் உள்ள இந்த லைனை டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா அழகா எல்லாமே அந்தந்த சைஸுக்கு ஏற்றாப்புல செட் ஆகிடும். இதுதான் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நம்ம இந்த மெத்தட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன், அவ்வளோதான். அண்ட் இன்னும் ஒரு இதுவும் இருக்குது, பட் நம்ம அதை யூஸே பண்ண மாட்டோம். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இங்கே தெரியுது இல்லையா ஃபார்மேட், அதில் ரோ ஹைட், ஆட் ஆஃப் இட் ரோ ஹைட், காலம் வித் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணியும் நம்ம மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மேட்டில் ரோ ஹைட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இங்கே நான் ஒரு 50 அப்படின்னு என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு ஓகே கொடுத்தோன்னா அதோட சைஸ் மாறும். அதே மாதிரி காலமும் மாற்றலாம். காலம் வித் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நான் 50 அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். காலமும் மாறும். பட் நம்ம யூஸே பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் இங்கே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அகைன் ஆட்டோ ரோ ஃபிட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ரோ மட்டும் ஃபிட் ஆகும். அது காலம் ஆட்டோ ஆலம் வித் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த காலம் மட்டும் ஃபிட் ஆகும், அவ்வளோதான். பட் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறவே ஒன்றே ஒன்று தான். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் டபுள் டேப், அவ்வளோதான். இதுதான் டைப் 4. இதுதான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஜூம் பண்ணுறதுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மவுஸ் பேட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த மவுஸில் உள்ள ஸ்க்ரோல் பாரை ரோல் பண்ணோம் அப்படின்னா ஜூம் ஆகும். அண்ட் செகண்டு, டச் பேட் இருக்கிற லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபோனில் பிக்சர்ஸை ஜூம் பண்ணுற மாதிரி டச் பேடில் ஜூம் பண்ணாலே ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகும். அதுக்கடுத்து தேர்ட் டைப், இங்கே ஒரு லைன் தெரியுது இல்லையா, அந்த லைனில் இங்கே இருக்கிற அந்த சென்டரில் இருக்கிற லைனை பிடிச்சி ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னா ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகும். அடுத்து 4th, இங்கே 100% அப்படின்றது இல்லையா, அதை கிளிக் பண்ணி இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பர்சன்டேஜில் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா அதுக்கேற்றாப்புல அது ஜூம் ஆகும். இதுதான் அந்த 4 டைப். இப்போ நான் பார்த்த 4 டைப் இங்கே நோட்ஸ் எடுத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நம்மளே அதை நோட்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இருக்கும். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரி 5 விஷயமே பார்த்தாச்சு. இந்த லெசனுக்கு வந்து நமக்கு எக்ஸசைஸ் எதுவும் கிடையாது. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். பாய்.